சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய நிலையில் குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கும் மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் சமர்ப்பித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். தொடர்ந்து 9வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் முதல் நிதியமைச்சர் என்கிற பெருமையை நிர்மலா சீதாராமன் பெற்றிருக்கிறார். தற்போது நிதியமைச்சக அதிகாரிகளோடு இந்த பட்ஜெட் அடங்கிய அந்த தொகுப்பை குடியரசுத் தலைவரிடம் காண்பித்து அவரிடம் வாழ்த்து பெற்றிருக்கிறார். குடியரசுத் தலைவரும் அவருக்கு தயிர் மற்றும் சர்க்கரை கலந்த இனிப்பை அவருக்கு ஊட்டிவிட்டு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்த தயிர் மற்றும் சர்க்கரை என்பது எதை குறிக்கிறது என்றால் நல்ல அதிர்ஷ்டம், ஒரு வளமை, வளர்ச்சி ஆகியவற்றை குறிப்பதாக, வெற்றியை குறிக்கக்கூடியதாக வட இந்தியாவிலே இந்த ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. யாரெல்லாம் ஒரு புதிய முயற்சி எடுக்கிறார்களோ அப்போது அவர்களுக்கு தயிர் கலந்த சர்க்கரை என்ற இனிப்பு வழங்கப்படும். அந்த வகையில் தற்போது நிதி அமைச்சருக்கு தயிர் கலந்த இனிப்பை குடியரசுத் தலைவர் தன்னுடைய கரங்களால் ஊட்டிவிட்டு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். எப்போதுமே நிதியமைச்சர் அணிந்திருக்கக்கூடிய புடவை என்பது கவனம் பெறும். ஒவ்வொரு ஆண்டும் அவர் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது அவர் அணியக்கூடிய புடவை கவனம் பெறும். கடந்த ஆண்டு அவர் பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற மதுபனி புடவையை அணிந்திருந்தார். இந்த முறை காஞ்சிபுரத்தில் கையால் நெசவு செய்யப்பட்ட பட்டு புடவையை நிதியமைச்சர் அணிந்திருக்கிறார். இந்த ஆண்டு விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள, தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதனை சிம்பாலிக்காக பிரதிபலிக்கும் விதமாக காஞ்சிபுரத்தில் கையால் நெய்யப்பட்ட, நெசவு செய்யப்பட்ட பட்டு புடவையை நிதியமைச்சர் அணிந்திருப்பது, அதுவும் பிரவுன் நிற வண்ணம் கொண்ட பட்டு புடவையை நிதியமைச்சர் அணிந்திருப்பது பெரிதும் கவனம் பெற்றிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.